வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஸ்டைலில் வாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டையும் போட்டு முதல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, உப்பு சீக்கிரம் தக்காளி வதங்கி கொடுக்கும், அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் வச்சு நாம் மூடிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக இறங்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓரளவு தக்காளி வெந்து வந்துடுச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கலர் வேணும்னா ரெட் சில்லி சேர்க்கலாம். இல்லை நான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது குழம்புக்கெலாம் போடுவோம்ல, மீன் குழம்பு, அதுக்கெலாம் அந்த மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா அதை சேர்த்துக்கலாம். இது புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ட்ராப் புளி கரைச்சி விட்டுக்கலாம். இல்லை எனக்கு தக்காளி புளிப்பே போதும்னு நினச்சா அப்படியே விட்டுடலாம். ரொம்ப ட்ரையாக வதக்கணுன்னா அது நல்லா இருக்காது. இது ஜூஸியாக வேணும் சாப்பாடு அப்படின்னு நினச்சா கொஞ்சம் பதமாக இருக்கும்போதே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு சாதத்தை அது கூட சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ல சாதம் உடஞ்சிடாமல் கிளறி கொடுத்துக்கலாம். இப்போது இது பிரசாதமாக வச்சோம் அப்படின்னா ஒரு ட்ராப் நெய் விட்டுடலாம். இல்லை நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு சாப்பாடு அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. கிளறிட்ட அருமையான தக்காளி சாதம் ரெடி. தேங்க்யூ.